வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. காதல் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான உணர்ச்சிகரமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த காதல்னால ஏகப்பட்ட மரணங்களும் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய கிரைம் ஸ்டோரியில ஒரு காதல் எப்படி ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிச்சு அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். கட்டுன கணவனை விட்டுட்டு இன்னொருத்தர் மேல ஏற்பட்ட அட்ராக்ஷன்னால அவங்க எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. 6-7 வருஷமா தான் கூட கணவனா வாழ்ந்தவரையே பக்காவா பிளான் போட்டு கொன்றுருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா நடந்த இந்த கொடூரமான சம்பவத்த பத்தி இப்ப டீட்டெயிலா பாத்துரலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் சதீஷ்குமார். சதீஷ்குமார் தன்னோட இளம் வயதுல சரண்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண காதலிச்சிருக்காரு. சரண்யாவும் அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவங்க தான். இப்படியே சரண்யாவும் சதீஷ்குமாரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட காதல் வீட்டுக்கு தெரிய வந்து பெற்றோர்கள் சம்மதத்தோட இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2015 வாக்குல சதீஷ்குமார் சரண்யாவ திருமணம் பண்ணிக்கிறாரு. 2015ல இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்ப இருந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்குறாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 அழகான குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்க லைஃப் ரொம்ப நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. சதீஷ்குமார் அந்த கிராமத்துல இருக்க தேங்காய் பறிக்கும் வேலைகள பார்த்துட்டு வந்திருக்காரு. மரம் ஏறி தேங்காய் பறிக்கிற வேலைய தான் சதீஷ்குமார் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. என்னதான் தேங்காய் பறிக்கிற வேலை பார்த்தாலுமே குடும்பத்த ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு சதீஷ்குமார். இன்னும் சொல்லப்போனா தன்னுடைய குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. இப்படி இருக்கும்போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அடிக்கடி வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. எல்லார் வீட்லயுமே வர மாரி கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் இந்த தம்பதிகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்படி சின்ன சின்னதா வந்த சண்டைகள் நாளடைவுல பெரிதளவுல மாற ஆரம்பிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அன்பா 2 பேரும் காதலிச்சாங்களோ, அதுவே அப்படியே திருமணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிச்சது. 2 பேருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல இந்த சின்ன சின்ன சண்டைகள் பெரிய அளவுல மாற ஆரம்பிக்குது. இவங்க சண்டைகள விலக்கி விடுறதுக்கும் யாருமே இல்ல. இதனால இவங்களுக்குள்ள ஏற்படுற சண்டைகள தீர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவே இல்ல அப்படிங்கிற மாரி போயிட்டு இருந்திருக்கு. இதனால காதலிச்சு கல்யாணம் பண்ண சரண்யா தன்னுடைய கணவர பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி தன்னுடைய கணவரோட சேர்ந்து 2 அழகான குழந்தைகள பெற்றெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைகள்னால தன்னுடைய காதல் கணவரையே பிரிஞ்சு வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, சரியா 2021ல தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிர்றாங்க. போகும்போது அவங்க மட்டும் தனியா போகல, தன்னுடைய 2 குழந்தைகளையும் கையோட கூட்டிட்டு போயிர்றாங்க. சதீஷ்குமார் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அத சரண்யா கேட்கிற மாரி இல்ல. நம்ம 2 பேத்துக்குள்ள வர சண்டைகள் அப்படிங்கிறது என்னைக்குமே தீர்ற மாரி தெரியல. குடும்பத்துக்குள்ள இவங்க 2 பேரும் விட்டு குடுத்து போற மாரியே தெரியல. இதனால பிரிஞ்சு வாழ்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சரண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிர்றாங்க. சரண்யாவோட அம்மா வீடு கோவை மாவட்டத்துல இருக்க குமாரபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கு. இதனால கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சரண்யா சதீஷ்குமாரை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இவரு வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இவரே தனியா சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்ல, சதீஷ்குமாருக்கு தன்னுடைய குழந்தைகள் மேல அவ்வளவு பிரியம் இருந்திருக்கு. 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய கூட சதீஷ்குமார்ட்ட விட்டுட்டு போகல. 2 குழந்தையும் கையோட தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இதனால குழந்தைகளையும் பார்க்காம, மனைவியும் இல்லாம ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு சதீஷ்குமார். இருந்தாலும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இதனால சதீஷ்குமார் ஒரு முடிவு எடுக்குறாரு. அவரு என்ன பண்றாருன்னா, திரும்பவும் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னா, இதே மாரி சண்டைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கும். தனக்கும் சரண்யாக்கும் ஒத்து போகல அப்படிங்கிறத அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள பார்க்காம அவருனால இருக்க முடியல. அதனால இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே சரண்யாக்கு ஃபோன் பண்ணி, வாரத்துல ஒரு நாள் நான் குழந்தைகள பார்த்துட்டு போறேன். குழந்தைகள பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் சரண்யா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும், சரி நீங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வார விடுமுறை நாட்கள்ல சனி, ஞாயிறு ஆச்சுன்னா தன்னுடைய குழந்தைகள பார்க்கறக்காக அந்த குமாரபாளையம் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போவாரு. சதீஷ்குமார் எப்பவுமே சரண்யாவோட அம்மா வீடு இருக்கிற அந்த கிராமத்துல போய் தன்னுடைய குழந்தைகள பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த கொடூரமான சம்பவம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. சரியா மார்ச் 3, 2026 அன்னைக்கும் வழக்கம் போல தன்னுடைய குழந்தைகள பார்க்கறக்காக சதீஷ்குமார் அந்த குமாரபாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காரு. அப்படி வந்துட்டு திரும்பி போன சதீஷ்குமார் திடீர்னு காணாம போயிருந்தாரு. சதீஷ்குமார் அவர் தங்கியிருக்க வீட்டுக்கும் போகல, அவர் வேலை செய்யற இடத்துக்கும் போகல, தேங்காய் பறிக்கிறதுக்கும் ரொம்ப நாளா வரல அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. உடனடியா சதீஷ்குமார காணோம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி தான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. என்ன இருந்தாலும் இவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கல அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவன காணோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸும் இந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிறாங்க. சதீஷ்குமார தேட ஆரம்பிக்கிறாங்க. சதீஷ்குமாருக்கு தெரிஞ்சவங்க வீடு, அவங்க சொந்தக்காரங்க வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே விசாரணை பண்றாங்க. போலீஸ் சதீஷ்குமாருக்கு சம்பந்தமான எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்குறாங்க.
எங்கேயுமே சதீஷ்குமார் போன மாரி தெரியல. கடைசியா சதீஷ்குமார் எங்க போனார்ன்னு பார்க்கும்போது, கடைசியா சரண்யாவ பார்க்கறக்கு தான் வந்திருக்காரு. குழந்தைகள பார்க்கறக்காக தான் முக்கியமா சதீஷ்குமார் இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்படி அவரு வந்துட்டு போகும்போது தான் மிஸ் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால சரண்யா மேல போலீஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே சரண்யாவ பத்தி அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க. மேலும் சரண்யாவோட ஃபோன வாங்கி செக் பண்றாங்க. அப்படி ஃபோன வாங்கி செக் பண்ணும்போது தான் போலீஸ்க்கு ஒரு விஷயமே தெரிய வருது. சரண்யா மார்ச் 3ஆம் தேதி நைட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. மேலும் அதே நம்பர்ல இருந்து சரண்யாக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, சரண்யா தன்னுடைய கணவர பிரிஞ்சு 5 வருஷமா அவங்க அம்மா வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிருக்கு. சதீஷ்குமார் காணாம போன அன்னைக்கு நைட்டு எந்த நம்பர் கூட பேசியிருந்தாங்களோ, கடந்த 5 வருஷமா அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்தும் அதிகமான கால்ஸ் வந்திருக்கு. இதனால போலீஸ் இந்த நம்பர் யாருடையதுன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சரண்யா கிட்ட கேட்கும்போது, இது தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா சொல்றாங்க. இவருக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும்போது, முருகனுக்கும் சரண்யாக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சதீஷ்குமார ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. அதே டைம்ல அவரு காணாம போய் 4 நாள் கழிச்சு திருப்பூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கால்வாயில ஒரு உடல் மிதக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க நாதை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கெனால் இருக்கு. அந்த கால்வாயில ஒரு ஆணுடைய சடலம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கால்வாயில ஒரு அடையாளம் தெரியாத ஆணுடைய சடலம் மிதக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா அந்த ஏரியா போலீஸ் வந்து அந்த சடலத்தை மீட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கோவை மாவட்டத்துல சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் மிஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவர் உடலை மீட்டு விசாரிக்கும் போது அவருக்கு 45 வயசு இருக்குங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இப்படி ஒரு நபர் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஊர் ஏரியாவுல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் விசாரணை பண்ணி பாக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் கோவை மாவட்டத்துல சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரு. அவருக்கும் 45 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறது திருப்பூர் போலீஸ்க்கு தெரியுது. உடனடியா இந்த விஷயத்த கோவை மாவட்டத்துல இருக்க சுல்தான்பேட்டை போலீஸ் அவங்க தான் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த தகவல சொல்றாங்க. ஒருவேள அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, இது கண்டிப்பா சதீஷ்குமாரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. உடனடியா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சதீஷ்குமாரோட அப்பாவ கூட்டிக்கிட்டு, சதீஷ்குமாரோட உடல போலீஸ் இப்ப எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது சதீஷ்குமாரோட அப்பா கண்டிப்பா இது தன்னுடைய மகன் தான் சொல்லிட்டு உறுதிப்படுத்திடுறாங்க. அவரோட உடல்ல ஏகப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. தலையில பலமா தாக்குன மாரி இருந்திருக்கு. மேலும் அவர அடிச்சு காயப்படுத்தி தான் இந்த கால்வாயில தூக்கி போட்டிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே போலீஸ் அவங்க மனைவி சரண்யா மேலயும், அவங்க சொந்தக்காரனான முருகன் மேலயும் டவுட் இருந்துச்சு. அவங்களையும் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த உடலும் கிடைச்சிருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள இல்லீகல் அஃபேர் இருக்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு. இதனால இவங்க 2 பேத்துக்கும் தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இதனால போலீஸ் முதல்ல முருகன கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும்போது முருகன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே சரண்யா உட்பட இன்னும் 4 பேத்த கைது பண்றாங்க. மொத்தமா இதுவரைக்கும் போலீஸ் 5 பேர கைது பண்ணியிருக்காங்க. இதுல சதீஷ்குமாரோட மனைவி சரண்யாவும் தான். உண்மையிலேயே சதீஷ்குமாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க என்ன கன்ஃபஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சதீஷ்குமார் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு சரண்யாவ. இருந்தாலும் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்ததுனால தான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சாங்க. 2015ல திருமணம் பண்ணிக்கிட்டவங்க 6 வருஷம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. 2 குழந்தைகள் வேற பிறந்திருக்காங்க. 2021ல இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. சரண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சரண்யா எப்ப பிரிஞ்சு 2021ல அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களோ, அப்ப இருந்து முருகன் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. சரண்யாவோட சொந்தக்காரங்க தான் முருகன் அப்படிங்கிறதுனால, அவர மீட் பண்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி மீட் பண்ணும்போது முதல்ல சாதாரணமா தான் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மேலும் சரண்யா காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய கணவர பிரிஞ்சு இப்ப அம்மா வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு முருகனுக்கு நல்லா தெரியும். இந்த டைம்ல சரண்யா கூட நம்ம அன்பா ஆதரவா பேசும்போது, சரண்யா நம்ம நினைக்கிற மாரி நடந்துக்குவாங்க. சரண்யாவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முருகன் நினைச்சிருக்காரு. இப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரண்யாக்கும் முருகன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கணவன பிரிஞ்ச நாள்ல இருந்து கடந்த 5 வருஷமா முருகன் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காங்க சரண்யா. ஆனா இவங்க 2 பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா அடிக்கடி அந்த ஊருக்கு குழந்தைகள பார்க்கறக்காக சதீஷ்குமார் வந்துட்டு போயிருக்காரு. அப்ப அவருக்கு அக்கம் பக்கத்து மூலியமா அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. உன்ன பிரிஞ்ச நாள்ல இருந்து உங்க மனைவி முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் கிட்ட எல்லாருமே சொல்றாங்க. இதனால சதீஷ்குமார் 2 பேத்தையுமே கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே 2 பேரும் கேட்கற மாரி தெரியல. இவனே உன்ன பிரிஞ்சு தானே இருக்கான். இவன் என்ன நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு முருகனுக்கு சதீஷ்குமார் மேல பயங்கரமா கோபம் ஏற்பட்டிருக்கு. சரண்யாவும் முழுசா சதீஷ்குமார மறந்து முருகன தன்னுடைய கணவரா ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. சரண்யாக்கு இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தான் முக்கிய குறிக்கோளா இருந்திருக்கு. தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. இப்படி நம்ம தவறான ட்ராக்ல போனோம்னா பின்னாடி வர பிரச்சனைகள் எல்லாம் நம்ம குழந்தைகளையும் அஃபெக்ட் பண்ணும்.
இது எதையுமே நினைச்சு பார்க்காம தான் அவங்க முருகன் கூட ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அடிக்கடி முருகன் வந்து இந்த பிரச்சனையினால சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீங்க 2 பேரும் இனிமேல் சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி கண்டிஷன் பண்றாரு. இதனால சதீஷ்குமார கொன்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவன் என்னதான் பிரிஞ்சு இருந்தாலும் அடிக்கடி குழந்தைகள பார்க்குறேங்கிற பேர்ல வந்துட்டு நம்மள திட்டிக்கிட்டே போறான். அதனால அவன ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நாளா முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாரி தான் சரியா மார்ச் 3ஆம் தேதியும் குழந்தைகள பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு சதீஷ்குமார். அப்படி அவரு குழந்தைகள பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகும்போது, இதே சேம் டைம்ல முருகனும் அதே ஊர்ல தான் இருந்திருக்காரு. அதே ஊர்ல இருக்க ஒரு ஏரியாவுல உட்காந்து மதுபான கடையில உட்காந்து மது அருந்திட்டு இருந்திருக்காரு. அவரு கூட இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. மொத்தமா 3 பேர் சேர்ந்து மது அருந்தியிருக்காங்க. அந்த டைம்ல தான் சதீஷ்குமார் தன்னுடைய குழந்தைகள பார்த்துட்டு திரும்பவும் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது அவருகிட்ட ஒருத்தர் லிஃப்ட் கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் லிஃப்ட் குடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு சதீஷ்குமார். திடீர்னு சதீஷ்குமார் போயிட்டு இருந்த வழியில ஒரு கார் வருது. அந்த கார் வந்து சதீஷ்குமார் போயிட்டு இருந்த 2 வீலர வழிமறைக்குது. அதுக்குள்ள இருந்து 3 பேர் இறங்குறாங்க. முருகன் உட்பட கூட அவங்க நண்பர்கள் 2 பேரு. எல்லாருமே மது அருந்தியிருக்காங்க. அளவுக்கு அதிகமா மது அருந்தியிருக்காங்க. அப்படி அந்த கார விட்டு இறங்குனவங்க என்ன பண்றாங்கன்னா, சதீஷ்குமார பலமா அடிச்சு தாக்குறாங்க. கூட சதீஷ்குமார் கூட லிஃப்ட் கேட்ட வந்தவனும் அவங்க ஆளா தான் இருந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பைக்ல இருந்து சதீஷ்குமார வலுக்கட்டாயமா இறக்கி அவங்க வந்த கார்ல ஏத்துறாங்க. கார்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த கார் புறப்பட ஆரம்பிக்குது. கார் புறப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சதீஷ்குமார் கத்துறது வெளிய தெரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த காருக்குள்ள பாட்ட போட்டு வால்யூம ஃபுல்லா வச்சர்றாங்க. வெளிய இருக்கிறவங்களுக்கு உள்ள பாட்டு கேட்டுட்டு இருக்க மாரி தான் தெரியும். ஆனா உள்ள இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதீஷ்குமார பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ஒருத்தர் கார் ஓட்டுனதுக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சதீஷ்குமார கொடூரமான முறையில அடிச்சிருக்காங்க. மேலும் எல்லாருமே அளவுக்கு அதிகமா மது மயக்கத்துல இருந்திருக்காங்க. இதனால கொடூரமான முறையில சதீஷ்குமார கண்மூடித்தனமா தாக்குறாங்க அந்த காருக்குள்ளேயே வச்சு. மேலும் அந்த காருக்குள்ள இன்னும் நெறைய மது பாட்டில்கள் இருந்திருக்கு. காலி மது பாட்டில்களும் இருந்திருக்கு. காலி மது பாட்டில்கள் நெறைய இருந்திருக்கு. மேலும் சதீஷ்குமார அடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கார் வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருக்க நாகை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகுது. அந்த இடத்துல இருக்க ஒரு கால்வாய்க்கு பக்கத்துல சதீஷ்குமார இறக்கி, அந்த இடத்துலயும் உட்காந்து எல்லாருமே ஒண்ணா மது அருந்த ஆரம்பிக்கிறாங்க. சதீஷ்குமார் காருக்குள்ள அடி வாங்கி அரை மயக்கத்துல இருக்காரு. மறுபடியும் மது அருந்துனதுக்கு அப்புறம் காருக்குள்ள போய் அந்த காலி மது பாட்டில்கள எடுத்து தலையிலேயே அடிச்சிருக்காங்க. இதுல அவர் தலையில இருந்து பயங்கரமா காயம் ஏற்படுது. ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. உயிருக்கு போராடிட்டு இருந்த சதீஷ்குமார அங்க இருக்கிற பிஏபி கால்வாயில தூக்கி போட்டு அங்கருந்து கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஏற்கனவே உடம்பெல்லாம் காயம், தலையிலயும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு சதீஷ்குமாருக்கு. மேலும் அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது தண்ணீல தூக்கி போட்டிருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே தன்னோட உயிர விட்டிருக்காரு சதீஷ்குமார். சதீஷ்குமார் இந்த மாரி தன்னுடைய குழந்தைகள பார்த்துட்டு இந்த வழியில தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முருகனுக்கு தகவல் குடுத்ததே அவங்க மனைவி சரண்யா தான். சதீஷ்குமார் அவங்க குழந்தைகள பார்த்துட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு போகும்போது உடனடியா கால் பண்ணியிருக்காங்க. சரண்யா முருகனுக்கு கால் பண்ணி சதீஷ்குமார் குழந்தைகள பார்த்துட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு அவன கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முருகன் மது அருந்திட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து பைக்ல போயிட்டு இருந்த சதீஷ்குமார அடிச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே போலீஸ்ல அவரு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் போலீஸ் சதீஷ்குமார், அவங்க நண்பர்கள் 2 பேரு, அப்புறம் அந்த லிஃப்ட் கேட்டு வந்த ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு 4 பேர கைது பண்றாங்க. அவங்க மனைவி சரண்யாவையும் முதல்லயே கைது பண்றாங்க. மொத்தமா இந்த கேஸ்ல 5 பேர கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். இந்த கேஸ்ல சரண்யா தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம தனியா தான் இருந்தாங்க. அப்படி ஒரு வேளை உண்மையிலே அவர பிடிக்கலைன்னா, முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன் இவங்க ஆசைப்பட்ட முருகனையே கூட முறைப்படி அவர டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா கூட அவங்க குழந்தைகளுக்கு எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்பட்டிருக்காது. சதீஷ்குமாரும் அவருடைய வேலைய பார்த்துட்டு போயிருப்பாரு. ஆனா தன்னுடைய கணவர பிரிஞ்சு வாழ்றேங்கிற பேர்ல இன்னொருத்தர் கூட 5 வருஷமா இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காங்க சரண்யா. இப்படி நம்ம தவறான பாதையில போனோம்னா, பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது சரண்யாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரிஞ்சிருந்தும் இந்த மாரி ஒரு தவறான பாதைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பண்றது சரியா? இது பின்னாடி நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்த பாதிக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இப்ப அந்த 2 குழந்தைகளுக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. தேங்காய் பறிக்கிற தொழில் பார்த்து தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு சதீஷ்குமார். ஆனா சதீஷ்குமார், சரண்யா இந்த தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியா பிரிஞ்சு போன இடத்துல ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு, கடைசியா அதுவே தன்னுடைய கணவரோட உயிர எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. இந்த இடத்துல சரண்யா ரொம்ப கொடூரமான விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க. சதீஷ்குமார் சரண்யா கிட்ட தன்னுடைய குழந்தைகளுக்காகவாவது நீ திருந்தியே ஆகணும். இந்த மாரிலாம் இருந்தீன்னா, அது பின்னாடி குழந்தைகளுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக முருகன் கூட சேர்ந்து தன்னுடைய கணவரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லா விஷயமும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்ததுக்கு அப்புறம், அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி இப்ப சிறையில அடைச்சிருக்காங்க. ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அவரு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லீகல் அஃபேர்ல கூட இருக்கிறாங்க இப்ப. ஆனா அது வேற யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத மாரி இருக்கணும். ஆனா இந்த இல்லீகல் அஃபேர்னால கொலை பண்ற ரேஞ்சுக்கு போகும்போது தான், அது பின்னாடி பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும்.
ஒருத்தர கொலை பண்ணிட்டு நம்ம இல்லீகல் அஃபேர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சா, அத விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரண்யா இவங்கள கொலை பண்ணிட்டா, இப்ப நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க நெனச்சது எதுவுமே நடக்கல. இப்படி ஒரு கொலைய திட்டம் போட்டு பண்ணதுனால, இப்ப ஜெயில்ல இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சதுன்னா அவர் கூட சேர்ந்து வாழுங்க. அப்படி இல்லைன்னா முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். அதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே நியாயமாகாது. அதுதான் இந்த கேஸ் கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நெனைக்கிறேன். இந்த கேஸ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.